கொழுப்பு பற்றியும் புரதம் பற்றியும் நிறைய வீடியோவில் பார்த்துட்டோம். இன்னும் அதை பற்றி அதிகமாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி கார்போஹைட்ரேட் அப்படின்ற மாவு சத்து நம்ம உடம்புல போயிட்டு எப்படி சக்தி கொடுக்குது, என்ன மாதிரியான விளைவுகளை கொடுக்குது அப்படின்னு பார்க்கலாம். பொதுவாக நம்ம சாப்பிட்ற அத்தனை மாவு பொருட்களுடைய சிம்பிளான ஒரு வடிவம் தான் சர்க்கரை. இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி, உப்புமா, பொங்கல், பீஸா, பர்கர், இது மாதிரி தானியத்தில் செய்கிற அத்தனை உணவுப் பொருட்களும், பால், பழம், காய்கறி, இதில் கூட கார்பு இருக்குது. பாலில் இருக்கிற லாக்டோஸும் ஒரு விதமான சர்க்கரை தான். இந்த மாதிரி சர்க்கரை உள்ள உணவுப் பொருட்கள் நமக்கு சாப்பிட்ற ஏக்கத்தை தூண்டி தூண்டி கிரேவிங் அதிகமாக்கி நம்ம தொடர்ந்து சாப்பிட சொல்லிக்கிட்டே இருக்கும். அதனால தான் ஸ்வீட் சாப்பிட்டா நம்மளால் ஒரு லெவலுக்கு மேலே கண்ட்ரோல் பண்ண முடியறதே இல்லை. தொடர்ந்து நமக்கு அது ஒரு கிரேவிங் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும். 1984 அமெரிக்காவில் இருந்த நேஷ்னல் ஹெல்த் இன்ஸ்டிடியூட் அப்படின்றது உணவுல கொழுப்பை குறைங்க அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சது. அப்பையிலிருந்து தான் இந்த லோ ஃபேட் டயட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாரும் கொழுப்பை தவிர்க்க ஆரம்பித்தோம். இந்த லோ ஃபேட் அப்படின்ற ஒரு விஷயம் இன்னைக்கு லோ ஃபேட் இண்டஸ்ட்ரி அப்படின்றதுல பல்லாயிரக்கணக்கான கோடிகள் பொருளும் ஒரு வியாபாரமாக மாறி இருக்கு. அதே நேரத்தில் கொழுப்பு ஆபத்துன்னு சொல்ல போய் இந்த இடத்த சர்க்கரை பிடிச்சிருச்சு. இன்னைக்கு சர்க்கரை இல்லாத ஒரு உணவு கூட இல்லை அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு கப் கொக்கோ கோலாவில் 44 கிராம் சர்க்கரை இருக்குது. நம்ம மக்கள் ஜூஸ் கடையில் போயிட்டு ஜூஸ்ன்ற பேரில் ஆரஞ்சு ஜூஸ், சாத்துக்குடி ஜூஸ், ஆப்பிள் ஜூஸ்ன்னு சாப்பிட்டா கூட ஏற்கனவே அந்த பழத்தில் சர்க்கரை இருக்குது. ஆனால் அவங்க மறுபடியும் அதில் ஒரு 30-40 கிராம் சர்க்கரையை கலந்து அடித்து தான் நமக்கு கொடுக்குறாங்க. அதை தான் நம்ம மக்கள் விரும்பி குடிக்கிறாங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில் கொழுப்பை ஒரு சாத்தான்னு சொல்லி முற்றிலுமாக ஒதுக்கணும்னு சொல்ல ஆரம்பித்து இப்போ நம்ம வியாதியில் நிற்கிறோம். நாம் சாப்பிட்ற கார்போஹைட்ரேட் அத்தனையுமே சர்க்கரையாக தான் மாற்றப்படுது. நம்ம உடம்பால் உபயோகிக்க முடியாத அந்த சர்க்கரை உபயோகித்தது போக மீதி அத்தனையும் கொழுப்பாக தான் நம்ம உடம்புல சேர்த்து வைக்கப்படுது. குறிப்பாக ட்ரைகிளிசரைடு அப்படின்ற கெட்ட கொழுப்பாகவும் ஸ்மால் எல்டிஎலாவும் மாறி நம்ம உடம்புல போய் சேருது. இது நமக்கு பெரிய ஆபத்தில் கொண்டு போய் நிறுத்துது. இந்த கார்போஹைட்ரேட் சர்க்கரையை பற்றி நம்ம மீண்டும் நிறைய வீடியோவில் பார்க்கலாம். அடுத்தடுத்து பேசுவோம்.